செங்கம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக வேட்பாளர் மு.பெ. கிரிக்கு திமுக வடக்கு மண்டல பொறுப்பாளர் தமிழ்நாடு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இ.வ. வேலு தீவிர வாக்கு சேகரிப்பு. வேட்பாளர் மு.பெ. கிரியை ஆதரித்து பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இ.வ. வேலு பேசுகையில் செங்கம் தொகுதி 5 ஆண்டுகளில் சுமார் 3000 கோடிக்கு மேல் இந்த தொகுதியை வளர்ச்சி திட்ட பணிகள் செய்து வளர்ச்சி பெற செய்துள்ளார். குறிப்பாக சாலை மேம்பாலம், பள்ளிக்கட்டிடம், மருத்துவமனை என கட்டி முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளார். செங்கம் பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தியது. பகுதி ஏழை எளிய மாணவ மாணவியர் உயர்கல்வி பெறுவதற்கு பல்வேறு போராட்டங்கள் நடத்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்த பெருமை மு.பெ. கிரி எம்.எல்.ஏ. வையே சாரும் என அமைச்சர் பேசினார். நிகழ்ச்சியில் நகர செயலாளர் அன்பழகன், நகராட்சி தலைவர் சாதிக் பாஷா, ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார், ஏழுமலை மனோகரன் மற்றும் தோழமை கட்சியினர், திரளான பெண்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, அருமை தாய்மார்களே, திரளாக கூடியிருக்கிற தாய்மார்களே, அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் தோழமை கட்சியுடைய வாழ்த்துக்களோடு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், என்னுடைய அன்பு அண்ணன் மு.க. ஸ்டாலினுடைய வேட்பாளராக உதயசூரன் சின்னத்தில் மு.பெ. கிரி நின்றிருக்கிறார். அவர் வெற்றி பெற வேண்டும். நீங்கள் எல்லாம் உதயசூரன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் கேட்டுக்கொள்வதற்காக நான் வந்திருக்கிறேன். எதுக்கு ஓட்டு போட போறீங்க? எதுக்கு ஓட்டு போட போறீங்க? யாருக்கு ஓட்டு போட போறீங்க? யாருக்கு ஓட்டு போட போறீங்க? இந்த தாய்மார்களுக்கு தான் தெரியும் நாட்டு நடப்பு என்னன்னு. நான் உணரல, தமிழ்நாட்டு முதலமைச்சர் உணர்றாரு. திட்டம் போட்டாலும் ஏன் தாய்மார் பேர்ல போடுற? முதல்ல அனுப்பி வச்சார், அதுக்கடுத்து ஒரு கையெழுத்து போட்டார். அது புதுமைப்பட்ட திட்டம்னு சொன்னார். படிக்கிற பெண்கள் கல்லூரியில படிச்சா அவளுக்கு மாதம் 1000 ரூபாய் என்று சொன்னார். அது ஆம்பளை பிள்ளையா இருந்ததுனாக்கா தமிழ் புதல்வன் சொல்லி அதுக்கும் 1000 ரூபான்னு சொன்னார். மகளிர் வாங்கி வச்சிருந்த கடனை புறாத்தையும் ரத்துன்னு சொன்னார். அதோட நிறுத்தல, அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போனார். குடும்பத்தில் இருக்கிறவர்கள் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்கிறார்கள். ஏந்திரிக்கும் போது காலையில முதல்ல ஏந்திரிக்கிறது, படுக்கும் போது கடைசியாக படுக்கிறது. அந்த பொறுப்பு 1000 ரூபாய் உரிமை தொகை தரன்னு, அது உரிமை தொகைன்னாரு, அது இலவசம்னு சொல்லல. அது அவங்களுடைய உரிமை, அவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு உரிய உரிமை சொல்லிட்டார். நான் இந்த முறை ஆட்சிக்கு வந்த கையெழுத்து போட்டு அந்த தாய்மார்களுக்கு எல்லாம் 2000 ரூபாய் கொடுக்க போறேன். 8000 ரூபாய் கூப்பனை வாங்கினு நமக்கு செங்கத்துல எந்த கடை பிடிக்குமோ அந்த கடை, இல்லை உங்க யாராவது உங்க சொந்தக்கார திருவண்ணாமலை நம்ம ஊர்ல அது பிடிச்சா அங்க வந்து நீங்க வாங்கிக்கலாம். என்ன வாங்கலாம்? மிக்சி வாங்கலாம், கிரைண்டர் வாங்கலாம், ஓவன் ஒன்று வந்துருக்குது. அது என்னன்னா காலையில சுட வச்சுட்டுன்னு வச்சுக்க, ராத்திரி வரைக்கும் சூடாவே இருக்கும் அந்த பொருள், அது ஓவன். அப்புறம் பிரிச்சு வாங்கிக்கலாம். இது அன்னில் வாங்கலாம். இந்த ஆம்பளைங்களுக்கு துணியை துவைச்சு போட்டு எங்க சகோதரி கை வெளிச்சு போயிருக்கு சாப்பிட்டேன். அதுக்கு என்ன வாங்கலாம் சொல்லுங்க பாப்பா? வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம். நான் கேக்குறேன், மு.க. ஸ்டாலின் சொன்னா செய்வாரா செய்ய மாட்டாரா? எங்க சகோதரிகளை கேட்கிறேன், சொன்னா செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார் இல்ல? யாரும் எல்லாம் இந்த ஊர்ல பிறந்தவங்க, செங்கத்தை தாயகமாக கொண்டு இந்த மண்ணிலே பிறந்த மண்ணின் மைந்தர்கள். ஆனா என்ன சொன்னா நாடாளுமன்றத்துல, யாரெல்லாம் இஸ்லாமியர் இருக்கிறார்களோ அவங்க எல்லாம் எனக்கு ப்ரூஃப் காட்டலன்னா இந்த நாட்டை விட்டு போகணும்னு சொன்னோம். சொன்னவ யாரு? மோடி அரசாங்கம். ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க, சிஏஏன்னு ஒரு சட்டம். சிஏ சட்டம் தமிழ்நாட்டை நிறைவேற்றினால், இந்தியாவில் நிறைவேற்றினா இஸ்லாமிய பெருமக்களுக்கு பெரும் ஆபத்து வந்துவிடும், நிறைவேற்றாது என்று திமுகவும் திமுக கூட்டணி நிற்பவர்களும் நாடாளுமன்றத்தில் ஒரு நாள் பூரா நாடாளுமன்றம் முடக்கப்பட்டது. திமுக பண்ண அந்த சட்டத்தை 11 பேர் நீங்க ஆதரிச்சீங்க. அந்த 11 பேர் மட்டும் ஆதரிக்கலன்னு சொன்னா அந்த சட்டம் தோத்து இருக்கும். இந்தியாவிலே சிஏ சட்டம் தோற்கப்பட்டிருக்கும். நீங்க வெற்றி பெற்றதற்கு காரணம் அதிமுக இல்லையா? நான் பேரோட சொல்றேன். அதுல அதிமுக எம்பிகள் சிஏ சட்டத்தை, இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம், அந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் எம்பியா இருந்த எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம், சந்திரசேகரன், ராணிப்பேட்டை சேர்ந்த முகமது ஜான், முத்துக்கருப்ப,
நவநீத கிருஷ்ணன், சசிகலா புஷ்பா, செல்வராஜ், வைத்திலிங்கம், விஜயகுமார், விஜயராஜ் சத்தானந்தா, இந்த 10 ஏடிஎம்கே எம்பி, அதிமுக எம்பியும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஊரா வந்து பிரச்சாரம் பண்றாரு. அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ், இந்த 11 பேர் தான் இஸ்லாமியருடைய எதிர்ப்பு சட்டத்திற்கு அவர்கள் ஓட்டு போட்டு இந்த சட்டத்தை நிறைவேற்றினார். அன்னைக்கு மட்டில் அந்த 11 பேர் அன்னைக்கு மட்டில் அந்த சட்டத்தை எதிர்த்து அன்றைக்கு ஓட்டு போட்டிருந்தால் சிஏ சட்டம் நிறைவேற்றிருக்க மாட்டார்கள். இப்ப சொல்லுங்க, யாரு இஸ்லாமியர்களுக்கு நண்பர்கள்? யார்? அதிமுகவா திமுகவா? நான் சட்டப்படி சொல்கிறேன். சிஏ சட்டத்தை ஆதரித்து விட்டு அதிமுக நண்பர்கள் ஓட்டு கேட்பது எந்த மகத்தோட நான் கேட்கிறேன். அவளுக்கு ஒரு இன்னல் வந்தால் நீங்கள் ஓடோடி நிக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் இன்றைக்கு எந்த மசூதியும் எந்த கிறிஸ்துவாலயம் கிட்ட போக முடியல. ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் கன்னியாகுமரிக்கு போயிருந்தேன். அங்க பங்கு தந்தை என்று சொல்லப்படுகிற பிஷப், ஒரு பிஷப்பை சந்தித்து பேசுறேன். ஐயா, புதுசா கட்சி ஆரம்பிக்கிறான், கிறிஸ்துவர்ன்றான், ஏமாந்த நம்மளுக்கு ஓட்டு போட்டுற போறாங்கன்னு கேட்கிறேன். அப்ப அவர் சொல்றார், சார் எங்களை என்னன்னு சார் நினைக்கிறீங்க? நாங்கெல்லாம் படித்த பண்பட்டவர்கள். நாங்க, இந்த பிஷப் சொல்றாரு என்கிட்ட, நாங்கெல்லாம் படித்த பண்பட்டவர்கள் சொல்லிட்டு சொல்றார், இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ என்றைக்கும் நாங்கள் திமுக மறக்க மாட்டோம். காரணம் தெரியுமா? வட இந்தியாவிலே சர்ச்சைகள் அங்கே உடைக்கப்படுகிறது, கோரிகள் இடிக்கப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் எங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருப்பது எது? திமுக. சொன்னது யாரு? ஒரு பிஷப் சொல்றார், பாதுகாப்பு அரணாக இருப்பது திமுக. என்ன 100 ஆண்டு காலமானாலும் இஸ்லாமியர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணன் தம்பியாகத்தான் நாங்கள் அரசியல் பயணம் செய்ய ஒழிய வேண்டும் இருக்க முடியாது. இதே சங்கத்துக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பெரும் முயற்சியின் காரணத்தினால் எனக்கு இந்த பேரூராட்சி என்ன பண்ணிருக்கிறோம், நகராட்சியாக மாற்றி இருக்கிறோம். திருப்பத்தூர்ல கல்லூரி இருக்குது, 5000 பேர் மேல்நிலைப் பள்ளியில பாஸ் பண்ணிட்டு சங்கத்துல வெளியே வராங்க. ஆனா அவங்க எங்க போய் படிக்கிறது? ஒண்ணு திருவண்ணாமலைக்கு, இல்லன்னா திருப்பத்தூருக்கு. ஆனால் இனி சங்கத்திலேயே அரசு கல்லூரி மாணவிகள் படிப்பார் என்று சொன்னால், அதோடு மட்டுமல்ல, 7 கோடி மதிப்பீட்டில் தோக்கவாடி கீழ்கொள்ளை கொட்டாய் சாலை புதிய உயர்மட்ட பாலம் இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. 5 கோடி 11 லட்சம் மதிப்பீட்டில் மகப்பேறு மற்றும் குழந்தை நல பிரிவு ஆஸ்பத்திரியில் கட்டடம் கட்டி இருக்கிறோம். 3 கோடி 50 லட்சம் மதிப்பீட்டில் விபத்து மற்றும் சிகிச்சை பிரிவு கட்டடம் இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறது. 34 கோடி மதிப்பீட்டில் செங்கநகருக்கு புறவழிச்சாலை. உங்களுக்கு இன்னைக்கு திருவண்ணாமலைக்கு நிகராக இன்றைக்கு சென்னம் வளர்ச்சி பெற்றிருக்கிறது, அது யாரும் மறுக்க முடியாது. 9 கோடி 25 லட்சம் மதிப்பீட்டில் இன்னைக்கு ITI அரசியல் தொழில் ஸ்டேஷன். 5 கோடி மதிப்பீட்டில் புதிய வட்டாட்சி அலுவலகம், தாலுகா ஆபீஸ் ஜோரா இருக்கு. இனிமே நம்ம தாலுகா ஆபீஸ்